ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அகில் பிரபு விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன காலையில் இன்றைக்கி டெய்னு ஒரு ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு காலையில் அடுத்து என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் உளுந்தங்கஞ்சி குடிச்சிட்டு கிச்சனே சின்ன வேலைக்கு கிச்சனுக்கு நம்ம வந்தாலும் அந்த வேலை முடிச்சுட்டு சின்னதாக தான் பண்ணியிருப்போம். நானும் இப்போ பெருசாக ஒன்றுமே பண்ணலை, சும்மா உளுந்தங்கஞ்சி செஞ்சேன், அவ்வளோதான். பார்த்தா கிச்சனில் அந்த பாத்திரம் இந்த பாத்திரம்னு ஒரு இது சேர்ந்துருச்சு. அதெல்லாம் திரும்ப வாஷ் பண்ணிவிட்டு என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, ஏதாவது பயிர் ஏதாவது போட்டு வைக்கலாமான்னு இருக்கும்போது என் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணிட்டாங்க, மீன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. சரி, மீன் வாங்கிட்டு வந்தால் அதுவும் சிம்பிளான வேலை தான். என்ன, இங்கே கட் பண்ணிலாம் கொடுத்துருவாங்க, அதனால் எந்த பிரச்சனையுமே இருக்காது. கட் பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நண்டு வாங்கினாலும் சரி, இறால் வாங்கினாலும் சரி, இறாலை கூட நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ சீக்கிரம் செஞ்சிடலாம், மதியம் லஞ்சுக்கு வரேன்னு சொன்னாங்க. சாப்பாடெல்லாம் வடித்து வச்சுட்டா மீன் குழம்பு தானே, சீக்கிரம் வந்தவொடனே வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாறை மீன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. பாறை மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதான் மீன் தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சும்மா க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாலுமே அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பையனை ஸ்கூலுக்கு கிளப்ப அந்த டைம்லங்க அப்படியே காலில் சக்கரம் தான் இல்லாதுங்கிற மாதிரி வீடே ரணகலமாயிருது. மெயினாக என் வீட்டு கிச்சன், நம்ம வீட்டு கிச்சன் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, குட்டி சின்ன கிச்சன் தான். மேலே சின்னதாக தான் கிச்சன் டாப் வரும். இடமும் சின்னதாக இருக்கனால அப்படியே கடக்கடனா அவனுக்கு அதை பண்ணவும் இதை பண்ணவும் பிள்ளைய சாப்பிடாமல் அனுப்பிடக்கூடாது, சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். போகிற டைம் வேறு 6 மணிக்கு வேன் வந்துடும். ஸோ அந்த 6 மணிக்கு வந்தாலும் எதுவும் கொடுக்காம அனுப்பக்கூடாதுங்கிறக்காகவே வேமா அப்படி இப்படின்னு போட்டுட்டேன். போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலான்னு தடப்புடலாம் பண்ணி அவசர அவசரமாக பண்ணுறதுனாலையும் என்னமோ இதாகிடுச்சு. திரும்ப அப்புறம் தான் எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் அப்புறம் மீன் செய்ய ஆரம்பித்தேன். மீனை வாஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்தையும் கையோடவே க்ளீன் பண்ணிடணும். ஏதாவது அங்கங்கே தொட்டால் ஸ்மெல்லு மீனோட ஸ்மெல்லு வருமேங்கிறக்காகவே என்ன பண்ணால் வேறு எதையுமே தொட மாட்டேன். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பைப்லேருந்து எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் நம்ம கை படித்தோ அதெல்லாம் உடனே க்ளீன் பண்ணி விட்டுட்டா நம்ம மீன் செஞ்ச அந்த அடையாளமே இல்லாத மாதிரி க்ளீனாக இருக்கும். நம்ம ஊர்லேருந்து நல்லா மண்சட்டியில் போட்டு நல்லா உரசி எடுத்துருவோம், நல்ல மீனும் பளிச்சுன்னு ஆயிரும். அதனால நம்ம மண்சட்டி இல்லாதனாலேயே போட்டுட்டு கையிலே சொரண்டு அதை மீனை நல்லா குளிப்பாட்டிவிட்டு மீன் தோலெல்லாம் உரிச்சு என்னை விட்டுருங்கடா சாமி, உங்கள் கையிலையா சிக்கனே அப்படிங்கிற மாதிரி ஆக்குற அளவுக்கு மீனை நல்லா கழுவி வெள்ளை கலரில் ஆகிற வரைக்கும் எடுத்துகிட்டு நல்லா கல்லுப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு உரசி வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் நானும் மண்சட்டி ஊருக்கு போகிற டைமெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு நினைப்பேங்க. ஆனால் பார்த்தா கடைசியில் வெயிட் போடுற நேரத்தில் வெயிட் நம்ம ஜாஸ்தியாக ஜாமான் வாங்கியிருப்போம். கடைசியில் எதனா எடுத்து வைக்கணும்னு பார்த்தா அந்த மண்சட்டியை தான் தூக்கி வச்சுட்டு வர மாதிரி இருக்கும். இந்த தடவையாவது வாங்கிட்டு வரேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மீன் வாங்க பேசாமல் எங்கள் வீட்டுக்காரரோடு சேர்ந்து நானும் போயிட்டேன்னா நம்மளுக்கு வேலை மிச்சங்க. எங்கள் வீட்டுக்காரரை மட்டும் போய் மீன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் அனுப்பினு வைங்க, இங்கேருந்து 7 தடவை ஃபோன் பண்ணுவார். இந்த மீனா அந்த மீனா வீடியோ கால் பண்ணி எதுன்னு, இந்த மீன் பேர் என்ன அந்த மீன் பேர் என்ன அப்படின்னு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வாங்க. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச மீன் பாறை மீன் ஆயிடுச்சு. அவனை ஃபோன் பண்ணால் கத்துவான்னு சொல்லிவிட்டு பாறை மீன் இருந்துச்சுன்னா அந்த மீன் தான் அவங்களுக்கு தெரியும், அதோட பாறை மீனை வாங்கிட்டு வந்துடுறது. பாறை மீன் இந்த மீன் குழம்புக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வறுத்தாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வறுக்க வேண்டாம், குழம்பாவே வச்சிடலாம், டைமும் ஆயிடுச்சு. வந்தோடனே குழம்ப வச்சா தான் சாப்பிட்டுட்டு திரும்ப கிளம்புவாங்கங்கிறக்காக குழம்புக்கு மட்டும் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரங்க மீன் வாங்க போனாவே நம்ம வீட்டு குட்டி பையனை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. எதுக்கு இவன் மீன் வாங்க போகிற நேரம் ஃபுல்லாமே குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்களேன்னு எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டாக இருந்துச்சு. பக்கத்தில் கடைக்கெலாம் போனால் தூக்கிட்டு போக மாட்டேங்கிறாங்களேன்னு. ஏன் மீன் வாங்க போனால் மட்டும் தூக்கிட்டு போகிறீங்கன்னு கேட்டால் ஒரு ட்ரிக்கு சொல்கிறாங்க. இவங்க போனால் ஏமாத்திடுறாங்களா, பழைய மீன் ஐஸில் உள்ள மீன் நொந்து போன மீனை கொடுத்து அனுப்பிடுறாங்களாம். ஆனால் குழந்தைய பார்த்தா மட்டும் இந்த மீன் பழைய மீனாக இருக்குங்க, நல்ல மீன் இல்லை, அதனால் இந்த மீன் வாங்க வேண்டாம், இது ஃப்ரெஷ்ஷான மீன் தான் வாங்கிக்கிறங்கன்னு சொல்கிறாங்களாம். அதனாலேயே அவங்க என்கிட்ட வீட்டில் நல்ல மீன் வாங்கிட்டு வரலின்னு திட்டு வாங்கக்கூடாது பாருங்கள். அதுக்காண்டியே குட்டி பையனை தூக்கிட்டு போய் எஸ்கேப் ஆகுறது. ஏன் திட்டில் இருந்தா நான் திட்டாமல் இருக்கணும்னா நல்ல மீன் வாங்கிட்டு வரலைன்னு ஏதாவது நான் சொல்லாமல் இருக்கிறதுக்காகவே தம்பியை தூக்கிட்டு போய் வாங்கிட்டு வர்றாங்க. அது எனக்கு இன்றைக்கி தாங்க தெரிஞ்சிச்சு. ஒரு வழியாக சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மசாலாலாம் போட்டு மீனில் எப்போதுமே பரட்டி வச்சுருவேன். குழம்பு வைக்கிற மீன்லையுமே கொஞ்சம் மசாலா உப்பெல்லாம் போட்டு வச்சா கொஞ்சம் நல்லா மீனில் நல்லா சார்ந்திருக்கும். சிம்பிளாக தான் இங்கிட்டு உலையும் வச்சு விட்டாச்சு, உலையும் கொதிச்சிருச்சு. அதுக்கு அப்புறம் குழம்பு சிம்பிளான நம்ம ராம்நாடு ஸ்டைலில் தான். ராம்நாடு ஸ்டைலில் எது வச்சாலும் எங்கள் அம்மாலாம் சிம்பிளாக தான் தேங்காய் கூட அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. தக்காளி வெங்காயம் வெந்தயம் போட்டு தக்காளி வெங்காயத்தை வதக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றி பொடியெல்லாம் போட்டுட்டு கொதிச்சதுக்கப்புறம் மீன் எடுத்து போட்டு இறக்கிடுவாங்க. அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். ஆனால் நம்ம கைப்பக்குவம் இருக்கு இல்லையா, நம்ம கைப்பக்குவம் நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் கேட்கணும்.
அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு டைம் அப்படி வைப்பேன். ஆனால் என்னமோ தெரியலங்க, என்ன தான் தேங்காய் அரைச்சி ஊற்றி இப்போ யூடியூப்பில் அதில் இதுலேயும் பார்த்து பார்த்து மீன் குழம்பு இதெல்லாம் புதுசாக ரெசிபி ட்ரை பண்ணாலும் நம்ம ஊர் ஸ்டைலில் அந்த புளி கொஞ்சம் தூக்கலாக காரம் தூக்கலாக போட்டு வைக்கிற மீன் குழம்போட ருசியோ ருசி தாங்க. அதை அடிச்சிக்கவே முடியாது. ஆனால் மீன் குழம்பு வைக்க தெரியாதுன்னா எப்படி வைக்கலான்னா, நான் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். தக்காளி வெங்காயம் பூண்டு கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு அதை வதக்கி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து விடுவோம். பார்த்திங்களா, அந்த மீன் குழம்பு எப்படி வச்சாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் அந்த நம்ம வைக்கிற மாதிரி தக்காளி வெங்காயம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டு வைக்கிறது வந்து ஒவ்வொருத்த கை பக்குவத்தை பொறுத்து மாறும். நானும் சிம்பிளாக இன்றைக்கி அப்படி தான் வைக்க போகிறேன். வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் மட்டும் அரைச்சி பால் எடுத்து ஊற்றிக்கலாமே அப்படின்னு. ஒவ்வொரு நாள் மீன் குழம்புல தேங்காய் போடுவேன், தேங்காய் எடுத்து ஊற்றுவேன். சில நாள் தேங்காய் ஊற்ற வைப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் தேங்காய் எடுத்து ஊற்றி செய்யலாமேன்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் கழுவி முடிக்கிறதுக்குள்ளே உலையும் கொதிச்சிருச்சு. அப்படியே அரிசியும் போட்டாச்சு. அரிசி போட்டுட்டு சாப்பாடை வடிச்சிட்டு டக்கு டக்குன்னு வைக்கணுங்க. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் தான் டைம் இருக்குது. டைமும் இல்லை, கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. இல்லாட்டி நீங்கள் வச்சு சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. மாத்துக்காரரை விட்டுட்டு நம்ம மட்டும் சாப்பிட்டா மனசு கஷ்டமாயிரும்ல. அதனால் ஒரு 10 நிமிஷம் போடுங்க, டக்குன்னு வச்சுப்பறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஊர்லாம் ராம்நாடு ராமேஸ்வரம் அந்த பக்கம் இருக்கிறதுனால கடலில் மீன் நல்லாவே கிடைக்கும். கடற்கரை சுற்றி தொண்டியும் எங்கள் ஊர் பக்கத்தில் தொண்டியும் எங்களுக்கு பக்கம். எங்கிட்ட பார்த்தா அந்த முள்ளிமனை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, உப்பூர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அங்கேருந்தும் நல்லா மீன் கொண்டு வருவாங்க ஊரில். சுற்றி எங்கள் ஊர் வந்து கடற்கரை ஏரியா உள்ள பக்கம்தான். அதனால் மீன் ஊர்லேயுமே நல்லா கிடைக்கும். ஆனால் ரேட்டு இங்கே கம்பேர் பண்ணும்போது பார்த்தா ஊரில் தான் ரேட்டு கூட தெரியுது. இங்கே கூட பரவாயில்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மீன் ரேட்டெல்லாம். நாங்கள் எப்படின்னா மட்டன் அதிகமாக ரொம்ப எடுக்கிறது இல்லை. மட்டன் எடுக்காதனாலேயே அடிக்கடி மீன் வாங்கிக்கிறது. வெயில் இல்லாத டைமில் நண்டு இறால் மீன் இந்த மாதிரியே கொஞ்சம் அதிகமாக செஞ்சுக்கிறது. இப்போ கொஞ்சம் வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, வெயில்னால நண்டு எடுக்கிறது இல்லை. அது வேறு சின்ன பசங்கள்லாம் சாப்பிட்டேன்னா ஒத்துக்கிறாது அப்படின்னு, பெரிய பையனுக்கெலாம் ஒத்துக்கிறாதுங்கிறதுக்காகவே இப்போ கொஞ்ச நாள் நண்டு அவாய்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பெரிய மீன் மார்க்கெட் இருக்குங்க, ஜென்ரல் மார்க்கெட்டுங்கிறாங்க. அது பெருசாக மக்ரீன்கே அதான் பெரிய மார்க்கெட் போல், ஃபிஷ் மார்க்கெட்டு. அங்கே எப்போவா தான் போக முடியும். ஏன்னா வந்து இந்த பெரிய வஞ்சிர மீன் இப்படி பெரிய பெரிய மீன் வாங்குறோம் பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் வந்து ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணி தராங்க. மற்ற நம்ம வாங்குகிற சங்கரா மீன், இந்த பாறை மீன், இப்படி சின்ன சின்ன மீனுக்கெல்லாம் வந்து விலை மீன் இதுக்கெல்லாம் வந்து கட் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. அப்படியே முழுசாக தந்துடுறாங்களா. நம்ம வீட்டில் போட்டு நீங்கள் கட் பண்ணுறதுக்கு தம்பியை வச்சுக்கிட்டு ஒரு வழி ஆயிடுவேனா. அதுக்காகவே அந்த மார்க்கெட் போகிறதில்ல. நம்ம வீட்டுக்கு கீழே, இப்போ இருக்கிற வீட்டுக்கு கீழே தான் மார்க்கெட். ஆனால் கொஞ்சம் சின்ன ஃபிஷ் மார்க்கெட்டாக தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சமாக 1 கிலோ எடுத்துக்கிறதுக்கு போதும் தான். அங்கே போனால் நிறைய வெரைட்டி, ஏதாவது ஃபங்க்ஷனு அப்படி நிறைய வெரைட்டியாக நண்டு வாங்கணும், இறால் வாங்கணும், மீன் வாங்கணும், மொத்தமாக அப்படி வாங்கும் போது அங்கே போகலாம். ஆனால் போனால் என்ன அவங்க க்ளீன் பண்ணி தராதனாலேயே நான் பெருசாக அங்கே போகிறதில்ல. இங்கே வாங்கினோன்னா இங்கே க்ளீன் பண்ணிலாம் தந்துடுவாங்க. இறாலை கூட க்ளீன் பண்ணி தந்துடுவாங்கிறக்காக இங்கேயே வாங்கிக்கிறது. அப்படியே குழம்பையும் வைக்க ரெடி பண்ணிட்டேன். நம்ம வேலை பார்க்கும் போதே சைடு பை சைடு அங்கிட்டு கிடக்கிற பாத்திரத்தையும் கையோட கழுவி போட்டோம்னு வைங்களேன், வேலை ஈஸியாக முடிஞ்சு போயிடும். மொத்தமாக போட்டுட்டு தான் சிங்கில் போட்டுட்டு விளக்குவோம் அப்படின்னா அப்படியே ஒரு இது சேர்ந்து போயிடும். அப்புறம் விளக்குவோம், அப்புறம் தம்பி எழுகுவான். அப்படிங்கிறக்காகவே என்ன பண்ணுவேன், இங்கிட்டு சாப்பாடை வச்சு விட்டுட்டு சாப்பாடு வேலை ஆனாலும் அந்த இடையில உள்ள கேப்பில் ஓடி போய் அங்கிட்ட வந்து கிடக்கிற ஒரு பாத்திரம் 2 பாத்திரத்தையும் கழுவி போட்டுருவேன். அப்போ தான் கழுவிட்டு இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு மீன் வாஷ் பண்ண உடனே அப்படியே சிங்க போட்டால் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும்னு சொல்லிட்டு நல்லா சோப்பாயில் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பைப்பு நம்ம தொட்ட பொருள் எல்லாத்தையுமே கழுவி விட்டுட்டோம்னா அந்த மீன் நம்ம க்ளீன் பண்ணுற இடமே தெரியாமல் நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிரும். அப்புறம்னு சொல்லி போட்டாவே அப்புறம் அந்த இடம் நல்லா இருக்காது. வெந்தயம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம ஃப்ரெண்டு நம்ம கார்ட்டூன் சேனல் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்தே நம்மளை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணுற சிஸ்டருங்க. அவங்க பேர் கூட ரோகிணி அருண், அதுலேருந்து வரும். அந்த சிஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. கள்ளக்குறிச்சியில் வந்து சூப்பர் சிங்கரில் எங்கள் ஒரு பையன் வந்து வின் பண்ணியிருக்கான் சிஸ்டர், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, அந்த சிஸ்டர் சொல்லும் போதே அவங்க வீட்டு பையன் வின் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பியில் சொன்னாங்க. இந்த மனசு தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஊரில் ஒரு பையன் வின் பண்ணியிருக்காங்கிறதையே அவ்வளோ சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சிஸ்டர் நாங்கள் கள்ளக்குறிச்சி சிஸ்டர், கள்ளக்குறிச்சியிலேருந்து எங்கள் ஊர் பையன் தான் வின் பண்ணியிருக்கான், எங்கள் ஒரு பையன் தாங்க வின் பண்ணியிருக்கான்னு அவங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாக சொன்னாங்க. அதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மனசு எல்லாருக்கும் வரல. அவங்க வீட்டு பையங்கிற மாதிரியே அவங்க அவ்வளோ நம்ம ஊர் நம்ம டிஸ்ட்ரிக்ட் பையன் பண்ணதையும் அவங்க வீட்டு பையன் பண்ண மாதிரி நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த நல்ல மனசுக்கு வாழ்த்துக்கள்.
ஆனால் கள்ளக்குறிச்சி மாவட்டம்னு சொன்ன உடனே எனக்கு அடுத்த இது தோணுது, இப்போ எல்லோரும் நம்ம ரீசெண்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோங்க இல்லையா நியூஸில், அந்த கள்ளச்சாராயம் வந்தது, எத்தனை குடும்பங்களோ அப்பா அம்மா 2 பேருமே இறந்தது. இன்றைக்கி பசங்க அந்த ஒரு பையன்லாம் சின்ன பையன் எங்கள் அம்மா மேலே கால் போட்டு படுத்தா தான் தூக்கம் வரும்னு சொல்லும் போது கண்ணே கலங்குதுங்க. அந்த மாதிரி நிலைமையெல்லாம் நீ எந்த குழந்தைங்களுக்கும் வரக்கூடாதுன்னு. நம்ம குழந்தை அப்படின்னு அவங்கவுங்க மனசுலேருந்து அவங்க ஃபஸ்ட்டு திருந்தணுங்க. அவங்க திருந்தினா மட்டுமே தான் நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்றிக்க முடியும். இப்போ இருக்க சூழ்நிலையில் என்ன தான் இருந்தாலுங்க, நம்ம என்ன தான் பார்த்து இப்போ உள்ள மாதிரி மாடர்ன் சமையல் பண்ணாலும் நம்ம வீட்டில் பெரியவங்க அம்மா, எங்கள் அம்மாச்சி, எனக்கு இன்னுமே மீன் குழம்புனா எங்கள் அம்மாச்சி ஞாபகம் தான் வரும். எங்கள் அம்மாச்சி வந்து நான் சின்ன வயசில் அம்மாச்சிட்ட இருந்து தான் நான் வளர்ந்தேன். எங்கள் அம்மாச்சி சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு, எங்கள் ஊர் சந்தை வாரம் வியாழக்கிழமை நடக்கும். வியாழக்கிழமை சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த மீனை நறுக்கிட்டு சுட சுட குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஈவினிங்கில் தான் சந்தை நடக்கும், சாயந்தர நேரத்தில் தான் நடக்கும். வந்து செய்கிறதுக்கு அவங்களுக்கு 6-7 மணி ஆயிரும். அவங்க வந்து நறுக்கி கழுவி எல்லாம் பண்ணிவிட்டு குழம்பு வைக்கிறதுக்குள்ளே நான் தூங்கிடுவேன். அந்த தூக்கத்தோடவே எங்கள் அம்மாச்சி சூடு வாயில் கூட பொறுக்க முடியாத அளவுக்கு அப்படியே சாப்பாடை பிசைஞ்சு மீனை வச்சு உருண்டையாக ஒருத்தையும் வாயில் தள்ளி விட்டுட்டு, அப்போ தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். நான் 4 வாய் சாப்பிட்டுட்டு தூங்கினா தான் எங்கள் அம்மாச்சிக்கு நிம்மதியாக இருக்கும். அப்படி அந்த சாப்பிட்டு அந்த சூடான மீன் குழம்போட அந்த ருசி எனக்கு இன்னுமே ஃபீல் பண்ண முடியுது. மீன் குழம்புனாவே எங்கள் அம்மாச்சி எனக்கு அந்த சூடாக சாப்பாட்டில் பிசைஞ்சு அந்த தூக்கத்தோடு ஊட்டின அந்த ஞாபகம் தான் எனக்கு வரும். அப்படி தான் அம்மாவும் அப்படி தான் மீன் குழம்புலாம் சூப்பராக வைப்பாங்க. டக்கு புக்குன்னு சொல்லி செய்வாங்க. சிம்பிளாக தான் பண்ணுவாங்க. பெருசாக நான் தான் சொல்கிறேன், தேங்காய் கூட அரைச்சி ஊற்றி வைக்க மாட்டாங்க. ஆனாலுமே அவங்க கை பக்குவம் தான். அனுபவம் இல்லையா, நிறைய வருஷமாக வச்சிட்ருப்பாங்க. அவங்க தனி கை பக்குவம் இந்த மாதிரிலாம் சூப்பராக வைப்பாங்க. நம்ம பார்த்து பண்ணாலும் ஏதோ சாப்பிடலாம்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எங்கள் வீட்டுக்கார்ட்ட எப்படி இருந்துச்சு மீன் குழம்பு அப்படின்னா, அவங்க பெருசாக மீன் குழம்புலாம் என்னை கல்யாணம் பண்ணி தான் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஏதோ சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்களும் சொல்கிறது எப்படின்னா, எங்கள் ஹஸ்பண்டும் என்கிட்ட சொல்கிறது, எனக்கு மீன் குழம்புனாவே அது என்னமோ நீ வைக்கிறது மீன் குழம்பு தான், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா நான் டியூஷனுக்கு அவங்க வீட்லேயும் நான் இதை எங்கள் அம்மாச்சியை சொல்லும் போது அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, நானும் வந்து டியூஷனுக்கு சாயந்தரம் ஸ்கூல் விட்டுட்டு டியூஷனுக்கு கிளம்புவேன். எங்கள் அம்மா வந்து சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு அது சுட டியூஷனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மீன் குழம்பு சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து கழுவி செஞ்சு வேகமாக தந்துட்டு தான் நீ டியூஷன் அனுப்புவாங்க. அப்போது உள்ள அந்த டேஸ்ட்டு இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். நான் சொல்கிறது, அப்போ உள்ள மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இப்போ உள்ள மீன் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, அதனால டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது. எங்கள் வீட்டுக்காரர் அப்பவும் என்னையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீ வைக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லலை, அதுவும் ஒரு மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருந்துச்சு, இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் நீ இந்த வாரத்தை விட போன வாரம் வச்ச பற்றியா அதுதான் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வாரம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வாரத்தை விட போன வாரம் வச்சில்ல அந்த மீன் குழம்பு சூப்பர்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லா வாரமும் இப்படி தாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ வச்சது நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட போன தடவை வச்சில்ல அது மாதிரி வச்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நினைவுங்க. எனக்கு மீன் குழம்புனாவே எங்கள் அம்மாச்சி கையால் சுட சாப்பிட்டது, அந்த தூக்கத்தோடு உட்காந்துக்கிட்டு தூங்கி விழுந்துக்கிட்டு சாப்பிட்டது. அப்புறம் இப்போ போனோம்னா அம்மா செஞ்சு கொடுக்கறது. எங்கள் ஹஸ்பண்டுக்கு மீன் குழம்புன்னு கேட்டாவே அந்த டியூஷன் போகிறதான் எப்போ பார்த்தாலும் சொல்லுவார், நான் டியூஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கேன், எங்கள் அம்மா வந்து சுட சாப்பாடை போட்டு தருவாருன்னு. அது மாதிரி ஷேர் பண்ணிக்கணும் சாப்பிடும் போதே. இதே தான் பையன்கிட்ட கேட்டோம்னு வைங்களேன், மீன் குழம்பு நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, அதோடு முடிச்சுக்கிடுவான். அந்த குழந்தை தானே, நினைவுகள்ங்கிறது நம்மளுக்கே இப்போ தான் பழசெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறோம். பழசு அந்த வயசில் நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம் நம்மளுக்கும் தெரியாதுல்ல. அது மாதிரி சொல்கிறது, இவன் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்கிற ஒரே வார்த்தையில் முடிச்சு போகிறானையா அப்படின்னு. உங்களுக்கும் யாருக்கெல்லாம் மீன் குழம்புனா எப்படி தோணும், ஏதாவது பழைய நினைவுகள் தோணுதா அப்படியெல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா என்ன மாதிரி கிராமத்தில் உள்ளவங்கலாம் அந்த சந்தைக்கு கிராமத்தில் இருந்தவங்கலாம் இப்போ என்ன தான் மார்க்கெட்டு மால் அப்படி போனாலும் அந்த சந்தை ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ எனக்கு சந்தைக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். நான் தான் சந்தைக்கு போவேன். அம்மாவெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் தான் போயிட்டு வருவேன். ஒரு வழியாக அங்கிட்டும் சாப்பாடை வடித்ததை நிமித்து வச்சுட்டு என் குழம்பும் கொதிச்சிருச்சு. மீன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி ஆகிருச்சு. ஹஸ்பண்டுக்கு சூடாக போட்டு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.